ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எடக்கல் கேவ்ஸ் போகிறோம் காய்ஸ். நமக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே போர் குடிச்சிக்கலாம். நல்லா இருக்குல்ல மசா எப்படி இருக்கு? ஏன்னா அது ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எடக்கல் கேவ்ஸ் போகிறோம் காய்ஸ். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது எடக்கல் கேவ் போக போகிறோம். இங்கேருந்து ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக சூப்பராக இருக்குது. இந்த போகிற வழி ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் எடக்கல் கேவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து இந்த ரூட்ஸை நம்ம பார்ப்போம். செம்ம க்ரீனரியாக டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் பயங்கர நேரோவான ரோட்ஸில் நம்ம போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு குட்டி மலையை ஏறிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எடக்கல் கேவ்ஸோட பார்க்கிங்கில் இருக்கோம். இங்கே பாருங்க, செம கூட்டமாக இருக்கு இன்னைக்கு. இங்கே ஆக்சுவலாக பார்க்கிங்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்ஸாக இருக்குது. போக முடியாது. அப்படியே கோயிங் எவ்ரிபடி கேன் டெல் சம்திங். வெல்கம் டு எடக்கல் கேவ். டியூட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவ்ஸோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. போகலாம். அப்பா இல்லை, உனக்கு மூச்சாகதான் எனக்கா? இந்த ஸ்டீப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். அப்படியே செங்குத்தாக போகுது. அப்பா 65. அண்ணன் வந்து காடை முட்டை செய்கிறார். அப்புறம் காலிஃப்ளவர் சில்லிலாம் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி ப்ரோ இருக்கு ட்ரெக்கிங்கு? பயங்கரம். ஆமாம், 20 ரைடர்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வந்தோரை வாழ வைக்கும் சிங்கார சென்னை. நான் 3 வருஷம் இருந்தேன். ஓ, வந்து எங்களை தியேட்டரை பற்றி சொல்கிறோம். கியூன்ஸ்லாண்டு, மாயாஜாலே, ஸ்பென்சரு, கிஷ்கிந்தா, எம்ஜிஎம், கோரமால் எல்லாமே வந்து ஒரு 70, 5D, 6D தியேட்டர். நம்ம வந்து 300 ரூபா 250 ரூபா டிக்கெட்ஸ் பண்ணுறோம். அதுனா ஜாஸ்தின்னு நான் சொல்ல. அது அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாமே அப்படி ஜாஸ்தி இருக்கிறனால தான் அந்த ரேட் வருது. இது வந்து ஒரு 12D தியேட்டர். நார்மலாக வயநாட்டில் வந்து 180, 200 போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து இதை ஏற்றதுனால நம்ம வந்து 100 rupees உங்களுக்காக நிறைய சென்னை ரிவ்யூஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு சென்னை ரிவ்யூ. நாங்க சென்னையில வந்திருக்கோம். கண்டிப்பா இது வந்து பாருங்க. 12D செம்மையா இருக்கு. கொடுக்குற காசுக்கு வேற லெவல் ஒர்த்து. எப்படி இருந்துச்சு? நார்மலா வந்து எல்லாம் இந்த மாதிரி தீம்ஸ்ல வந்து ஒரு வாட்டர் எஃபெக்ட்ஸ் அது மட்டும் அது இல்லை. தீனா தீ, காத்துனா காத்து, மின்னல்னா மின்னல் வந்துட்டே இருக்கும். அவங்க ஒவ்வொரு இடம் விசிட் பண்ணும்போது அது அந்த அட்வைஸ் கொடு. ஹவ் இஸ் இட் சார்? தேங்க்யூ. எடக்கல் கேவ்ல நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே மோர் குடிச்சிக்கலாம். எது முக்கியமோ அதை கடைசியில் காட்டவே மாட்டாங்க. நீ குடிக்கூடாது. கோல்டு. ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். ஹோம்மேட். அது ஹோம்மேட் 100% ஹோம்மேட். 100% ஹோம் பேடா. செம்மையா இருக்கு. ஆசம் டியூட்ஸ்.
நல்லா இருக்குல்ல மசாலா இன்னொன்னு போடுற என்ன நீ கேக்குற இனிமே நான் தானே கேட்கணும் மசாலாலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் மஸ்ட் ட்ரை ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அதில் ஒன்றுமே தெரியாது, நக்கல்யா அவனுக்கு கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படியா? லைவாக அரைச்சி தராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. சிந்துவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு குட்டி. ஏய் வெள்ளம் வந்துச்சு. இப்போ எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், இந்த மந்த்து கூடயுமே ஃபுல்லாக வந்து ஃபாகியாக இருக்குது. ஒரே பனி மூட்டமாக இருக்கு. ஆனால் வெளியில் சரியான வெயிலாக இருக்குது. செம்ம நேச்சுரல் பிளேஸு. டியூஸ் இங்கே வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 rupees. பாருங்க, அவ்வளோதான். இங்கே நியர்பையில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. டியூஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவில் டிக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. நடுவில் எப்படி அழகாக ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டியூஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டினா தான் இங்கே அலௌடு. அதனால் ஸ்டீல் பாட்டில் எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள். சோப்பா முடியலடா சாமி. இப்போ பாருங்க போயிட்டே இருக்கோம். இது இங்கே பாரு வெட்டிக்கிளி. சரியான கூட்டம். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கலெக்ஷன் எகிரிரும். டியூஸ் இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க. எக்காச்சக்கமான கூட்டம். எனக்கு தெரிஞ்சு மழை டைம் வந்தால் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏறவே முடியாது, அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. கடைசியாக சோழ தேசத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எப்போ சோழரை பார்ப்போன்னு தெரியல. சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். பார்க்கலாம். செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெபன், சாய் சக்திவேல் மற்றும் உங்கள் நாகராஜ். ஓகேவா? லைன் பாருங்க எந்த அளவுக்கு அதிகமாக நிற்குதுன்ட்டீங்க பாருங்க. அப்பா இங்கே பாருங்க, நம்ம இப்படி சுற்றிட்டு அதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க சரியான கூட்டமாக இருக்கு. ஒட்டிரும். வாவ், குகைக்குள்ள வந்துட்டோம். ஏ பாப்பா போட்டோ எடுக்கலாம். வேண்டாம், பச்சுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இந்த மாதிரி லேடர் போட்டிருக்காங்க ஏறுறதுக்கு. இது பாருங்க, இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். இது பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஊற்று தண்ணின்னு நினைக்கிறேன். மேலே மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. இங்கே பாருங்க, அவ்வளோ வெயிலையும் எங்கேயோ தண்ணி வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, கார் பார்க்கிங் பாருங்க எங்க இருந்து எங்க இருக்கு. அப்பா, நம்ம ஒரு ஜிப்லைன் இங்க இருந்து போட்டிருந்தாங்கன்னா நல்லா தாறுமாறா இருந்திருக்கும்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடக்கல் கேவ்ஸ்க்கு மேலே வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்துட்டோம். எப்படி இருந்தது பாப்பா? அதுக்கு மேலேயே வந்துட்டோம், ரொம்ப முடியல. அந்த அளவுக்கு பெருசா இல்ல. வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியும். வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. இதுக்குள்ள ஏதோ கேவ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் பார்ப்போம். இந்த வியூ பாயிண்ட்டை நான் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு மாண்டேஜ் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்விங்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த டாப் மோஸ்ட் வந்துட்டோன்னா இந்த கார்விங்ஸ்லாம் இருக்குது. வித் ஹெட் கியர் தென் சேம் லேடி பேக் சைடு. எஸ் எஸ். ஃபைனலி நம்ம வந்து எடக்கல் கேவ்ஸ்குள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த எடக்கல் கேவ். பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கார்விங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து நார்மலாக பார்த்தா தெரிய மாட்டேங்குது, ஆனால் வந்து அவங்க ஃபோன் கேமரா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் மேலே வந்துட்டு அப்படியே கீழே போயிடுறாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. சும்மா குணா கேவ் மாதிரி இருக்குது. இது வந்து எடக்கல் கேவ். இது பாருங்க, அந்த காலத்தையே மலையை நடுவில் குடஞ்சி அதில் வந்து கார்விங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் சம்திங் வந்து மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்க, நிறைய பேர் மேலே இருக்காங்க. பாரு, இங்கேயே எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஏறுறது கூட ஏறிடலாம், இறங்குறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. அதுவும் ஒன் சைடாக இறங்கும் போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இறங்குங்க. இந்த ஸ்பாட்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்கலாம் சிந்துக்கிட்ட. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் ஒர்த்தா இல்லையா? ஓகே. அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஓகே தானே. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் அந்த எப்படி சொல்ல செதுக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பாப்பா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். மாமா கோவம் வந்துருச்சு. இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிட்டர்ன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த 20 rupees ஸ்டார்டிங்கில் பே பண்ணோம்ல, அது வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணுறாங்களாம். இப்போ பாருங்க, நல்ல பாலிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு ரைஸ் பாயசம். மூங்கிலரிசி பாயசம். மூங்கில் அரிசியா? தமிழ்லே மூங்கிலரிசி. கொஞ்சம் நிறைய அந்த காடமம் அதெல்லாம் போட்டிருக்கீங்க. காடமம், தேங்காய் பால், தேங்காய் பால், பனவெல்லம். எங்க யூடியூபரா? ஆமாம். நாட்டை மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துக்கினே இருக்குது. எப்படி செட்டு? நல்லா இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது எவ்வளோ? 50 rupees. இங்கே இவங்க ஷாப்பில் மட்டும்தான் இந்த பாயசம் கிடைக்குமா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 50 rupeesக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 12D ரைடருக்குள்ளே போக போகிறோம். இங்கே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12D ரைடருக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு ஒரு கண்ணாடி வேறு கொடுத்துருக்காங்க 3D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. சரி பார்ப்போம்.
இப்போ 12D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, ஓகேவா இருந்தது. மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. ஆக்சுவலாக ஆமாம், 100 ருபீஸ்க்கு ஓகேவா இருந்துச்சு எனக்கு. இல்லை, சில இடத்துல எல்லாம் ஒன்றுமே சேர் மட்டும் ஆட்டிட்டு அதை வந்து ஒரு 300 400 சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பசங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வரண்டா சின்னசாமி. சரிடா.